இது நடக்கட்டும் தம்பி. ஒரு ராஜா போட்டோ எடுத்தீங்களா? பள்ளியாசை குடி போகிற வீடியோஸ் பார்த்தோம். எல்லாம் பார்த்தீங்க சூப்பராக இருந்துச்சு. பள்ளியாசை சிம்பிளாக அழகான பள்ளியாசை அருமையாக இருந்துச்சு. அசந்துட்டேன். ஒரு சின்ன ஒரு தாஜ்மஹாலில் பார்த்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல சாப்பாடு எல்லாருக்குமே கொடுத்தாகா. நல்லா கவனிப்பு, நல்லா பறக்கத்தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர். துவா செய்யுங்க. இதேமாரி நிறையா பள்ளியாசல் கட்டணும். நிறையா பள்ளியாசலுக்கு நம்ம போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் மனதார வேண்டிக்கிறேன். ஜமாத் தலைவர்கள், இறையன்குடி ஜமாத் தலைவர் அனைவருக்குமே என்னுடைய கொரோனாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. அழகான முறையில் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. வந்தவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிச்சுன்னா நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டுருக்கேன். போடும் போதெல்லாம் நான் அதை பேசி தான் போடுவேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு வீடியோ பார்த்து பொறுத்தனைக்கு பார்த்தீங்க. நல்லா அருமையாக இருந்துச்சு பள்ளியாசை. ஓகே, நிறைய சலாம் கொடுத்தாங்க. அஜி சலாம் கொடுத்து நான் சலாம் கொடுத்தேன். எல்லாருமே ஒற்றுமையாக சலாம் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. வெளியூர் நிறைய பேர் வந்தாங்க. கூட்டங்கள் அதிகமாக இருந்துச்சு. நேற்று லேடிஸ் நடந்துச்சு, நீங்கள் ஜென்ஸ் நடந்துருக்கு. ஆக்சுவலாக இப்போ தொழுதுட்டு நான் வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக ஓகே, தொடர்ந்து வீடியோஸ் இப்போ போட போகிறேன். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ப்ளஸ் துவா செஞ்சதை எடுத்திருக்கேன். நீங்களும் சில பேர் வர முடியாமல் இருக்கும், வெளியூரில் இருந்துருக்கீங்க. நீங்களும் அந்த துவா பறக்கத்தை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் எடுத்திருக்கேன். நான் உங்களை ஆக்டிவ் ஸ்மைல் இன்னும் நல்ல வீடியோ சந்திப்போம், சந்திக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே சப்போர்ட் பண்ணுவோம். ஏன் வச்சுட்டு போறீங்க? இதனுடைய சிறப்பு நிகழ்வுகளை நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த அமலை நீ கபூல் செய்தல்வாயாக. உயிர் செய்தவர்கள் கபூல் செய்தவர்கள் எல்லோருக்கும் ரொம்ப நிறைய கூலியையும் வழங்கியல்வாயாக. யாருக்காக வேண்டி இந்த மஸ்ஜிதை வக்ஃப் செய்தார்களோ அவர்களுக்கு الدنيا والآخرة مهتدون وما إلى عند الذي فطرني وإليه ترجعون. أتخذ من دونه آلهة إن يردن الرحمن بضر لا تغن عني شفاعتهم شيئا ولا ينقذون. إني إذا لفي ضلال مبين. إني آمنت بربك فاسمعون. بهم جد من السماء وما كنا منزلين وإذا هم خامدون. يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون وأنهم إليهم لا يرجعون. وإن كل لما جميع الذين محضرون منها حبا فمنه يأكلون. وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وعملت أيديهم ولا يشكرون. من أنفسهم ومما لا يعلمون. وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم قدرنا منازل حتى عاد كالعرجون القديم. لهم أنا حملنا ذرية في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما رحمة منا متاع إلى حين. وإذا قيل له اتقوا ما بين يديك ما خلفكم لعلكم ترحمون. وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين. ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين. ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون. ولا تضرن نفسا شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون. إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون. هم أزواجهم في ظلال على الأرائك متكئون. لهم فيها فاكهة ولهم ما يدعون. سلام قوم أيها المجرمون. ألم أعهد إليكم يا بني آدم ألا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين. هذا صلاه اليوم بما كنتم تكفرون. اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. لو نشاء مسخناهم على مكانتهم فما استطاعوا مضيا ولا يرجعون. ومن نعمله نكسر في الخلق فلا يعقلون. وما علمناه الشعر وما ينبغي له إنه إلا ذكر. قولوا إنا نعلم ما يسرون وما يعلنون. ولم يكن الإنسان ما خلقناه من قبل وإذا هو خصيم مبين. خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم. إنما أمره إذا أراد شيئا يقول له كن فيكون. سبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون.
الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم يا ارحم الراحمين سيدنا محمد صلى الله عليه وسلم المصطفى وآله الأطهار وأصحابه الأخيار الذين عملت بفضاله اللهم ரப்பே உனது கருணையினால் எங்களை மன்னித்தருள்வாயா. ரப்பே உன்னுடைய மன்னிப்பை தராமல் எங்களை நீ விட்டு விடாதே. கருணை காட்டியதுപോലെ எங்களுடைய பெற்றோர்களுக்கு இருவருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களை இறக்கவல்ல ரஹ்மானே, ஒரு மகத்தான பேரருடைய நாளை பாக்கியம் நிறைந்த இந்த நல்ல நாளிலே, நல்ல நேரத்திலே, நல்ல இடத்திலே ரஹ்மானே உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம். யா அல்லாஹ், ரப்பே எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. யாரெல்லாம் இந்த இடத்திற்கு வந்து என்னென்ன தேவைகளை கேட்டார்களோ, கேட்க இருக்கிறார்களோ எல்லோருடைய ஹலாலான ஆஜத்துகளையும் கருணையில் ரப்பே நீ வழங்க. நாங்கள் கேட்டதை எல்லாம் தந்தாலும் ரப்பே உன்னுடைய கசானாவில் எதுவும் குறைந்து விடாத ரஹ்மானே. நாங்கள் கேட்டதை எல்லாம் தந்தாலும் உன்னுடைய கசானாவில் எதுவும் குறைந்து விடாத ரஹ்மானே. அல்லாஹ்வே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சீராக்கி அருள்வாயா. எங்களுடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதா ஆக்கி அருள்வாயா. பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தந்து அதை விட்டு விலகி வாழ நசீவை தருவாயா. நன்மையான காரியங்களின் மீது எங்களுக்கு பிரியத்தையும் இன்பத்தையும் தந்து அது இஸ்லாசோடு உன்னுடைய பொருத்தத்தை நான் இங்கு செய்வதற்கு நசீவை தருவாயா. எங்களுக்கு வலிமையான ஈமானை தாயா அல்லாஹ், வலிமையான ஈமானை தாயா அல்லாஹ், வலிமையான ஈமானை தாயா அல்லாஹ், சாலிஹான நல்ல அமல்களை இஸ்லாசோடு செய்வதற்கு நசீவை தாயா அல்லாஹ். எல்லா விதமான முகஸ்துதியையும் உலகாதாய் நோக்கங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்வதிலிருந்து எங்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. ரப்பே நீ எங்களுக்கு தந்த வாக்கியங்களை பன்மடங்க ஆக்கி பறக்க செய்தருள்வாயாக. வியாபாரங்களிலே உத்தியோகங்களிலே உயர்வை தருவாயாக. கலாலான ரிசல்ட்டை நசீவாக்கி அருள்வாயாக. ஹலாலான எல்லா ரிசல்ட்டை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. வாழ்க்கையில் எல்லா சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பாயாக. வறுமையை விட்டு பாதுகாப்பாயாக. கடன்களை விட்டு பாதுகாப்பாயாக. கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக. விபத்துகளை விட்டு பாதுகாப்பாயாக. உன்னை மறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நீனே அல்லாஹ், உன்னுடைய கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையில் பேணி நடக்கும் நசீவை தருள்வாயாக. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கிய நிறைந்த சங்கையான இந்த ஷஅபானுடைய மாதம் யா அல்லாஹ், அருள் நிறைந்த அவர்கள் பெயராலுள்ள இந்த மாதம் யா அல்லாஹ், எங்கள் நாயகத்தின் அந்தஸ்தை நீ மென்மேலும் உயர்வாக்கி அருள்வாயாக. ஒளி நிறைந்த அவருடைய திருமுகத்தை ரப்பே நீ எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாய். ஒளி நிறைந்த அவருடைய திருமுகத்தை காண்கிற சேவை தருவாயா. அவர்கள் மீது எங்களுக்கு நேசத்தை அதிகம் தந்து அவர்கள் மீது அதிகம் செலவாத்து சொல்வதற்கும் அவர்கள் நேசிக்கக்கூடிய நல்ல அமல்களை நாங்கள் அதிகம் செய்வதற்கும் நசீவை தருவாயா. கருணையும் இறக்கமுள்ள ரஹ்மானே, எங்களுடைய வெளிரங்கமான வாழ்க்கை விட எங்களுடைய ரகசிய வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி அருள்வாயா. கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமாக அருள்வாயா. துருவைகளை நாங்கள் நியமமாக பேணுதலோடு நிறைவில் அறிவதற்கு எங்களுடைய சந்ததி இந்த நசீவை தருவாயா. கருணையாளரே, இறக்கமுள்ள ரப்பே, புனிதமான ரமலானை எதிர்நோக்கி வருகிறது ரஹ்மானே. சங்கையான ரமலானை மிகுந்த பாக்கியத்தோடு நாங்கள் கழிப்பதற்கு நசீவை தாயா. முறையிலும் அருள்வற்ற நன்மக்களும் சாலிகளும் அறிமார்களும் எத்தகைய நோன்பை வைத்தார்களோ அப்படிப்பட்ட நோன்பை வைப்பதற்கு எங்களுக்கு நசீவை தாயா அல்லாஹ். அல்லாஹ் உண்ணாமல் பருகாமல் புலன்வடை செல்லாமல் நாங்கள் நீயத்தோடு சங்கையான லைலத்துல் கத்ரை அடைவோடு நசீவை தருவாய். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏராளமான ரமலானை நாங்கள் சந்திப்பதற்கு நசீவை தருவாயா. எங்கள் உயிரிடம் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி நிறைந்த பட்டணத்திற்கு சென்று அவர்கள் முன்னால் நின்று நாங்கள் செல்வதற்கும் பதில் சலாமை பெறுவதற்கு எங்களுக்கு நசீவை தருவாயா. ஹஜ்ஜுடைய நசீவை மக்பூலான மக்பூலான ஹஜ்ஜை செய்வதற்கும் சாலிஹீன்களோடும் வலிமான்களோடும் நன்மக்களோடு சேர்ந்து நாங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நசீவை தருவாயா. மக்பூலான உம்ராவை செய்வதற்கு எங்களுக்கு நசீவை தருவாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்களுடைய குடும்பங்களிலே எல்லா விதமான சிரமங்களிலிருந்தும் பாதுகாத்து
நிம்மதியான ஒரு நிலையிலே எங்களை எங்களுடைய குடும்பத்தாரையும் நீ ஆக்கியது புரிவாயா. இறக்கமுள்ள ரப்பே, எங்களுடைய குடும்பங்களில் வயது வந்து இன்னும் கணவனிக்காமல் இருக்கக்கூடிய ஆண்கள் கவர்களுக்கு பொருத்தமான நல்ல ஜோடிகளை கண்ணியமான இடங்களிலே புனிதமான இந்த நாளில் போட்டினால் நாங்கள் கேட்கிறோம். ரப்பே, நீ கவுல் செய்தருள்வாயா. ரப்பே, மனமுடித்து யார் மக்கள் வாக்கில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கண்குளிர்ச்சியான சாலியான மக்களை தந்தருள்வாயா. போன்ற கொடுமையான அவருடைய கோபத்தை தரக்கூடிய நிகழ்வுகளை விட்டு இந்த சமூகத்தையும் நாங்களை நீ பாதுகாத்து அனுபவிவாயா. அவருடைய பொருத்தத்தை பெற்று ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயா. ரப்பே, நாங்கள் அறிந்து அறியாமலோ ஏதாவது தமிழின் பக்கம் நாங்கள் சென்றாரை படைப்பிடல்களை பிடித்து எங்களுடைய பிடல்களை பிடித்து ரஹ்மானே நல்ல வழியில் எங்களை ஆக்கி அருள்வாயா. ரஹ்மானே நல்ல வழியில் என்றும் எங்களை நிலைக்கு செய்தருள்வாயா. வந்த நபிமார்களும் சாலியங்களும் ஒலிமார்களும் நாதாக்களும் எந்த வழியிலே சென்று உன்னுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அந்த வழியிலே நாங்கள் செல்வதற்கு நசீபை தருவாயா. ரப்பே, நாபியான பயனுள்ள சிறந்த கல்வி எங்களுக்கு தந்தருள்வாயா. ரப்பே, நாபியான பயனுள்ள கல்வியை தந்தருள்வாயா. அம்மாவுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாத்தருள்வாயா. மதரசாக்களை பாதுகாத்தருள்வா. தீனியான ஸ்தாபனங்களை பாதுகாத்தருள்வாயா. நம்ம நாகவேனை சாத்சாக்களை நீ பாதுகாத்தருள்வாயா. நம்ம நாகவேனை முஸ்லிம்களுடைய வகையை அழிப்பதற்கு செய்யப்படக்கூடிய எல்லா முயற்சிகளை விட்டும் அந்த சூழ்ச்சிகளை விட்டும் வந்தாகவே நீ சமூகத்தை பாதுகாத்து வாக்கு சொத்துக்களை வேடனாக ஆக்கி தந்தருள்வாயா. நம்ம நாகவேனை எங்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய எல்லா விதமான கெட்ட முயற்சிகளையும் ரப்பே இந்த சதிகளையும் நீ முறியடித்தருள் வருவாயா. ரொம்ப நாளவேனே சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக ரப்பே நீ ஆட்சியாளர்களை நீ ஆக்கி அருள்வாயா. அல்லாஹ் இந்த நாட்டின் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் வெறுப்புள்ள அவர்கள் மீது கொடூர எண்ணம் கொண்ட ஆட்சியாளர்களிலிருந்து இந்த நாட்டை நீ பாதுகாத்தருள் வருவாயா. கண்ணையும் இறக்கமுள்ள ரஹ்மானே, எல்லா இடத்திலும் எல்லா இடையிலும் எங்களை கண்ணியமானவர்களாக ஆக்கி அருள்வாயா. நாங்கள் செய்துவிட்ட பாவங்களினால் எங்களை நீ கேவலப்படுத்தி விடாதே. ரஹ்மானே, உனக்கு மாற்றமான காரியங்களை செய்ததுனாலே நீ எங்களை கேவலப்படுத்தி விடாதே. எல்லா இடையிலும் எங்களை கண்ணியப்படுத்துவாயா. எங்களை நீ கண்ணியப்படுத்தருள்வாயா. ரப்பே, நீ ஹயாத்தை தந்தருள்வாயா. ரப்பே, நீ ஹயாத்தை தந்தருள்வாயா. வாழும் காலமெல்லாம் ஆபியத்தோடும் எல்லா பாக்கியங்களோடும் எங்களை வாழ செய்தருள்வாயா. எங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் மிக மிக முக்கியமான அந்த நேரத்தில் ரப்பே எந்த விதமான பயமோ திடுக்கமோ வேறு கவனங்களோ இல்லாமல் கலிமத்து தௌஹீதை நாங்கள் படித்தவர்களாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்காட்சியை நாங்கள் கண்டவர்களாக சங்கையான மலக்குமார்களின் சோபனத்தை பெற்றவர்களாக யா அல்லாஹ் பரிசுத்த அடியார்களுக்காக நீ தயாரித்திருக்கக்கூடிய உன்னதமான சுவனத்தினுடைய காட்சிகளை எந்த கண்களும் கண்டிராத எந்த காதுமதனுடைய இன்பத்தை கேட்டிராத எந்த மனதாலும் கற்பனை செய்ய முடியாத இன்பம் என்று எங்கள் நாயகம் சொன்னார்களே அந்த உன்னதமான சுவனத்தினுடைய காட்சிகளை எல்லாம் எங்கள் கண்முன்னால் கண்டு உன்னை சந்திக்கும் நசீபை தருவாயாக. உன்னுடைய குடும்பங்களில் யார் யார் எங்களை விட்டு ஒப்பாத்தாகி விட்டார்களோ உன்னுடைய வண்டர்களை எல்லாம் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியிருவாயா. சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியிருவாயா. சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியிருவாயா. நாங்கள் அறிந்த பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. அறியாத பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. நாங்கள் உன்னிடத்தில் கேட்ட பாக்கியங்களையும் தருவாயாக. நாங்கள் கேட்காத எங்களுக்கு கேட்க தெரியாத காரியங்களையும் உன்னுடைய அருளையும் உன்னுடைய மகன் முதலை கொண்டிருப்பே எங்களுக்கு தந்தருள்வாயா. எங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான நீதியான துன்யவியான முகரபியான எல்லா காரியங்களையும் வரப்பே உனக்கு பொருத்தமான கயிறான நிலையில் ஆக்கி அருள்வாயா. இந்த மஸ்ஜிதை நீ கபூல் செய்தருள்வாயா. உனக்கு பொருத்தமான நல்ல அமல்களும் நடைபெறக்கூடிய உன்னதமான ஸ்தலமாக இதை நீ ஆக்கி அருள்வாயா. நம்மை யாரை இது வக்ஃப் செய்தார்களோ இதை கட்டி கொடுத்தார்களோ யாருன்னா அவர்களுக்கு ஒரு பேரவரை நிரப்பமான நீ தந்தருள்வாயா. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் வளமான பொருளாதாரத்தை பெற்று ரிஸ்கைகளுக்கு அதிகமாக்கி தந்து சகாத்துகளை சதகாத்துகளை வேறுதான் நிறைவேற்றக்கூடியவர்களாக தற்பே நீங்களை ஆக்கிய புரிவாயா. நாங்களும் உயர்ந்த நல்ல காரியங்களை உனக்கு பொருத்தமான நல்ல காரியங்களை சராசோடு நாங்கள் செய்வதற்கு நசீபை தந்து புரிவாயா. வாக்களை நாம் விசேஷமான ஒரு கண்ணினால் எங்கள் உயிரினும் மேலான கற்பனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தின் பொருட்டினால் சாலிஹீன்கள் வலிமார்கள் நண்பர்களுடைய பொருட்டினால் நம்மை நீ கபூல் செய்தருள்வாயா. ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم. ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم. ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم ولا تردنا الينا خائبين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم بارك لنا في شعبان
آمين. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله عليه وسلم. صلى الله على அமீனா அங்கேயே உட்காரு. பள்ளிகள் வந்து தொழுகிறவங்க தொழுது போயிடுவாங்க. அதனால தொழுது வச்சவங்க நீங்கள் வெளியே போய்க்க மற்றவங்க ஒன்று தொழுதுங்க சொன்னது நிறைவேற்றி தொழில் அஸ்ஸலாமு அலைக்கும். வரீங்களா?
அப்படியே மணி என்ன ஆகுது? அஸ்ஸலாமு அலைக்கும். மீன் படிச்சு எத்தனை ஊருப்பா